அனுஷ் தனது லேப்டாப்பில் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவனது அம்மா கதவின் அருகே வந்து, "டே, காஃபி குடிடா, அப்புறம் அந்த பழைய போட்டோ ஆல்பத்தை எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் வந்து பாரேன்" என்று கூப்பிடுகிறார். நாயகன் எரிச்சலுடன், "அம்மா, நான் 2026இன் முக்கியமான ப்ராஜெக்ட்ல இருக்கேன், அப்புறம் வரேன், போங்க" என்று கத்துகிறான். அம்மா அமைதியாக போய்விடுகிறார். சிறிது நேரம் கழித்து அனுஷின் போனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருகிறது. அது அவனது ஸ்மார்ட் வாட்ச் தரும் ஒரு பழைய மெசேஜ் அலர்ட். 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் அம்மா உங்களுக்கு அனுப்பிய வாய்ஸ் மெசேஜ் என காட்டுகிறது. அவன் அதை ஓப்பன் செய்கிறான். அதில் அம்மா சிரித்துக்கொண்டே, "டே கண்ணா, நீ பெரிய ஆளா வருவேன்னு எனக்கு தெரியும். ஆனா பிஸியா இருக்கும்போது உன்னையும் கவனிச்சுக்கோ, அம்மாவையும் மறந்துடாதா" என்று பேசுகிறார். இதை கேட்கும்போது நாயகன் கண்கலங்குகிறான். உடனே லேப்டாப்பை மூடிவிட்டு அம்மாவை தேடி ஹாலுக்கு ஓடுகிறான். ஹாலுக்குப் போனால் அங்கு யாரும் இல்லை. ஒரு நிமிடம் அவன் அதிர்ச்சியடைகிறான். திடீரென அம்மா பின்னாடி வந்து, "என்னடா ஆச்சு? ஏன் இப்படி ஓடி வர?" என்கிறார். அவன் அம்மாவை கட்டிக்கொண்டு, "சாரிம்மா, இனிமே எப்பவும் உனக்காக டைம் ஒதுக்குவேன்" என்கிறான். அப்போது அம்மாவின் உருவம் மறைகிறது. ஏனென்றால் அவனது அம்மா சில மாதங்களுக்கு முன்பே இறந்துவிட்டார். அம்மா தன்னுடன் இருந்தபோது அவருக்காக நேரம் ஒதுக்காததையும் அவரை சரியாக கவனித்துக் கொள்ளாததையும் நினைத்து அனுஷ் வருத்தமடைகிறான். நமக்கு நமது வேலை முக்கியம்தான். அதற்காக நமது உடன் இருப்பவர்களுக்காக நேரம் ஒதுக்காமலும் கவனிக்காமலும் விட்டுவிட்டு அவர்கள் இல்லாதபோது வருந்து என்ன பயன்?